கூட ஒரு வேத பகுதியை கூட நம்ம தியானிப்போம். ஸ்தோத்திரம். இந்த கூடுகைக்கு பேர் என்னன்னா குடும்ப ஆசீர்வாத கூடுகை, அப்படிதானே? ஃபேமிலி பிளெஸ்ஸிங். பைபிளில் முதல்ல ஒரு ஃபேமிலிக்கு ஆண்டவர் கொடுத்த முதல் பிளெஸ்ஸிங் என்ன? ஆதியாகமத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். ஒரு குடும்பத்துக்கு ஆண்டவர் கொடுத்த ஒரு முதல் ஆசீர்வாதம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 28வது வசனம். பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்பி, நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். ஒரு ஃபேமிலிக்கு ஆண்டவர் கொடுத்த ஒரு முதல் பிளெஸிங். ஒரு வசனம் சொல்லுது பழுகி பெருகி. இந்த வார்த்தையில இந்த பெருக்கம் என்கிற வார்த்தையை இன்னைக்கு நான் உங்களோட நான் பேச விரும்புகிறேன். நம்ம ஒவ்வொரு குடும்பத்தையுமே ஆண்டவர் பெருக பண்ண விரும்புகிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம எல்லாருமே நமக்குள்ள ஒரு ஆசை இருக்கும், நான் பெருகணும், என் குடும்பம் பெருகணும், என்னுடைய ஆசீர்வாதங்கள் பெருகணும். ஏன்னா பெருக்கம் என்பது தேவன் மனுஷனுக்கு கொடுத்த ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம், தேவன் விரும்புகிற ஒரு காரியம். நீங்க வேதத்துல வாசிச்சு பார்த்தீங்கன்னா ஆதியாகமம் 8:17, 8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நீங்க வாசிச்சு பாருங்க. ஆதியாகமத்தின் புஸ்தகம். உன்னிடத்தில் இருக்கிற சகலவித மாம்ச ஜந்துக்களாகிய பறவைகளையும் மிருகங்களையும் பூமியின் மேல் ஊறுகிற சகல பிராணிகளையும் உன்னோட வெளியே வரவிடு. அவைகள் பூமியிலே திரளாய் வர்த்தித்து பூமியின் மேல் பழுகி பெருக கடவுது என்றார். அதே போல நோவாட்ட ஆண்டவர் 9:1 பேசினார். ஆதியாகமம் 9:1, 9ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அதுலயும் ஆண்டவர் சொல்ற வார்த்தை, நான் உன்னை பெருக பண்ணுவேன். அதே போல ஆதியாகமத்தின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொல்றாரு. 13:16 வாசி பாருங்க. ஆதியாகமம். உன் சந்ததியை பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன். ஒருவன் பூமியின் தூளை எண்ணக்கூடுமானால் உன் சந்ததியும் எண்ணப்படும். பெருக பண்ணுவேன் ஆண்டவர் சொல்ற காரியம். அதே போல 16:10, ஆதியாகமம் 16:10, 17:2, ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசி பார்த்தீங்கன்னா, நான் உனக்கும் எனக்கும் நடுவாக என் உடன்படிக்கையை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாய் பெருகப்படுவேன். திரளாய் பெருக பண்ணுவேன். அப்படி பார்த்தா பைபிள்ல ஆண்டவர் எல்லாருக்கும் கொடுக்கிற ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம், நான் உன்னை பெருக பண்ணுவேன். இங்க இருக்கிற எல்லாருமே நம்ம பெருக்கத்தை நிச்சயம் விரும்புவோம், அப்படிதானே? பெருக்கத்தை விரும்பாத நபர்கள் நம்ம யாருமே இருக்க மாட்டோம். நிச்சயம் நம்முடைய வாழ்க்கையில எல்லாவற்றிலையும், ஏன்னா அந்த இன்க்ரீஸ். ஏன்னா வேதத்துல நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா, ஏசப்பா கைக்கு எதெல்லாம் போனுச்சோ அது எல்லாமே பெருகுனுச்சு. அல்லேலூயா. அது 5 அப்பம் 2 மீனா இருக்கட்டும். பாருங்க, ஒரு படகுல ஏசப்பா ஏறாரு, அந்த இடத்துல ஒரு பெருக்கத்தை பார்க்கிறோம். எந்த இடத்துல ஏசப்பா கைக்கு எதெல்லாம் போனுச்சோ அது எல்லாமே என்ன பண்ணுச்சு? பெருகினது. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய குடும்பத்துல, நம்முடைய திருச்சபையில, நம்முடைய ஊழியர்கள்ல கர்த்தர் எதை விரும்புகிறார்? பெருக்கத்தை கர்த்தர் விரும்புகிறார். அதனாலதான் இந்த வருஷம் ஆண்டவர் நமக்கு என்ன வாக்குறுத்தம் கொடுத்திருக்கிறாரு? சின்னவனாகவே உடல 1000 கர்த்தர் என்ன பண்ண போகிறார்? பெருக பண்ண போகிறார். சிறியவனை எப்படி பெருக பண்ண போகிறார்? பலத்த ஜாதியாய் கர்த்தர் என்ன பண்ண போகிறார்? அப்ப பெருக்கம் என்பது தேவன் நம்ம கொடுத்திருக்கிற மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம். உண்மைன்னு சொல்றவங்க ஆமென் சொல்லுவோம். ஹல்லேலூயா. குடும்பத்துல, தொழில்ல, ஊழியங்கள்ல தேவன் கொடுக்கிற ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம். ஆனால் இது ஒரு தேவனுடைய அனாதி திட்டம். பெருக்கம் என்பது தேவனுடைய அனாதி திட்டம், அது ஒரு ஆசீர்வாதம். அப்படியானால் பிசாசு நம்முடைய வாழ்க்கையில நாம பெருகக்கூடாது. பெருக்கம் என்பது தேவனுடைய திட்டமா இருக்குமே, ஆனால் பிசாசுக்கு என்ன ஆசை இருக்கும்? நம்ம பெருக கூடாது. அப்படியானால் நம்முடைய வாழ்க்கையில நம்ம பெருகாததுக்கும் ஆசீர்வதிக்கப்பட முடியாததுக்கும் நம்முடைய குடும்பங்கள் இன்னும் வளர முடியாததுக்குமான காரியங்களை இன்னைக்கு ஒரு 2 காரியங்களை உங்களோட வேதத்தின் அடிப்படையில நாம் தியானித்து நாம் ஜெபிக்க போகிறோம். அல்லேலூயா. நாம் பெருகக்கூடாதபடிக்கு பிசாசானவன் நம்முடைய குடும்பத்திலே, நம்முடைய வாழ்க்கையில அவன் போராடுகிற விதங்களை இன்னைக்கு நம்ம தியானிக்க போகிறோம். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை எடுத்தவங்க வாசிங்க. யாத்ராகமத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். இஸ்ரவேல் புத்திரர் மிகுதியும் பழுகி ஏராளமாய் பெருகி பலத்திருந்தார்கள். மிகுதியும் பழுகி ஏராளமாய் பெருகி பலத்திருந்தார்கள். தேசம் அவர்களால் நிறைந்தது. தேசம் அவர்களால் நிறைந்திருந்தது. The generation of Israel. இஸ்ரவேலுடைய தலைமுறை பாருங்க, எகிப்து தேசத்துல போய் திரளாய் அவர்கள் என்ன பண்ணியிருக்கிறாங்க? பழுகி பெருகி இருக்கிறாங்க. அதை தொடர்ந்து அடுத்த வசனங்களை வாசிங்க.
யோசேப்பை அறியாத புதிய ராஜன் ஒருவன் எகிப்தில என்ன பண்றான்? தோன்றினான். அடுத்த வசனம், அவன் தன் ஜனங்களை நோக்கி, இதோ இஸ்ரவேல் புத்திரராகிய ஜனங்கள் நம்மிலும் ஏராளமானவர்களும் பலத்தவர்களுமாய் இருக்கிறார்கள். அவர்கள் பெருகாதபடிக்கும், இந்த வார்த்தை தான் ரொம்ப முக்கியமான வார்த்தை, அவர்கள் பெருகாதபடிக்கு. அதை அண்டர்லைன் பண்ணிக்கீங்க. அதுல அந்த வசனத்துடைய கடைசி வார்த்தையை படிங்க. அவர்களை குறித்து ஒரு உபாயம் பண்ண வேண்டும் என்றான். அவன் இந்த ஃபர்ஸ்ட் வேர்டையும் லாஸ்ட் வேர்டையும் கனெக்ட் பண்ணி படிச்சு பாருங்க. முதல் வார்த்தையை படிங்க. அவர்கள் பெருகாதபடிக்கும் அவர்களை குறித்து என்ன பண்ண வேண்டும்? ஒரு உபாயம் பண்ண வேண்டும். அவன் இன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து பார்வோன் என்ன பண்ணா, இந்த ஜனம் பெருகிட்டே போறாங்களே, இந்த ஜனங்களை கர்த்தர் ஆசீர்வதிச்சுட்டே போறாரு, இவர்கள் பெருகாதபடிக்கு நாம் ஒரு உபாயம் பண்ண வேண்டும், ஒரு தந்திரம் பண்ணணும். அது என்ன தந்திரம்? பிசாசானவன் நம்முடைய வாழ்க்கையில செய்கிற ஒரு மிகப்பெரிய 2 தந்திரங்களை நம்ம சுருக்கமாய் நாம் தியானிக்க போகிறோம். அல்லேலூயா. நிச்சயம் விசுவாசிக்கிறேன், நம்ம இதை தியானித்து நாம் ஜெயிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற பெருக்கத்துக்கான தடையை கர்த்தர் நிச்சயம் உடைப்பார். நம்மை கர்த்தர் பெருக பண்ணுவார். அல்லேலூயா. ஆண்டவர் நம்மை பெருக பண்ணுகிற தேவன். அது ஒரு நாள் நமக்கு சந்தேகமே தேவையில்லை. ஆமென். இந்த வசனத்தை நம்ம மறுபடியும், இப்ப 10ஆம் வசனத்தை நம்ம மறுபடியும் வாசிப்போம். அவர்கள் பெருகாதபடிக்கும் ஒரு யுத்தம் உண்டானால் அவர்களும் நம்முடைய பகைஞரோட கூடி நமக்கு விரோதமாக யுத்தம் பண்ணி. இந்த வசனத்துடைய ஆரம்பத்திலே கவனிச்சீங்கன்னா இதுல 2 வார்த்தை திருப்பி வருது. யுத்தம். அல்லேலூயா. இன்னைக்கு குடும்பங்கள்ல யுத்தம் இல்லாத குடும்பங்கள் கிடையாது. பிரச்சனை இல்லாத, பாடுகள் இல்லாத குடும்பங்கள். ஒவ்வொரு வீட்லயும் ஒவ்வொரு மாதிரி என்ன இருக்கு? போராட்டங்கள் இருக்கு. அல்லேலூயா. இப்ப பாருங்க, இந்த ஒரு யுத்தம் உண்டானால், இன்னைக்கு யுத்தங்களை சந்திக்காத குடும்பங்கள் இல்லை. ஆனால் ஒரு யுத்தம் என்று வரும்பொழுதுதான் பாருங்க, கர்த்தர் நம்மளோட இருக்கிறார் என்கிறதை அநேக நேரம் நம்ம என்ன பண்ணிடுறோம்? மறந்து போயிடும். ஆமென். பிசாசு இன்னைக்கு விதிக்கிற ஒரு மிகப்பெரிய முதல் வலை என்ன தெரியுமா? அந்த வசனத்தை நான் உங்களுக்கு மறுபடியும் வாசிச்சு காமிக்கிறேன். அவர்கள் பெருகாதபடிக்கும் ஒரு யுத்தம் உண்டானால் அவர்களும் நம்முடைய பகைஞரோட கூடி. அல்லேலூயா சொல்லுங்க. சத்தம் ஒரு ஆமென் சொல்லுவோம். அந்த வார்த்தை அண்டல் பண்ணீங்க. கூடி சொல்லுங்க. கூடி. எல்லாரும் சத்தமா சொல்லுவோம். கூடி. அது என்ன வார்த்தைன்னா, சோத்திரம். ஒரு யுத்தம்னு வந்துச்சுன்னா நம்முடைய, அதாவது இவங்களுக்கு என்ன நல்ல பார்வோனுக்கு நல்லா தெரியும், இவர்கள் நம்மிலும் பலத்தவர்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படிப்பட்டவங்க? நம்மிலும் பலத்தவர்கள். ஒரு பிரச்சனைன்னு வந்துச்சுன்னா அவன் ஒண்ணு சேர்ந்துட்டானா அவனை நம்மளால ஜெயிக்க முடியாது. ஹல்லேலூயா. ஒரு போராட்டம்னு வந்துச்சுன்னா இந்த ஜனம் ஒன்று சேர்ந்துருச்சுன்னா அவங்கள என்ன பண்ண முடியாது? ஜெயம் கொள்ளவே. சோதரம். இன்னைக்கு நம்முடைய குடும்பங்கள்ல 1000 பிரச்சனை இருக்கலாம். ஆனால் எப்போ ஒரு கணவன் மனைவி ஒன்று சேர்ந்து நிற்கிறாங்களோ அந்த குடும்பத்தை எந்த சத்துருவும் மேற்கொள்ளவே முடியாது. ஹல்லேலூயா. ஆமென். அவர்கள் மாத்திரம் கூடி விட்டார்களே. ஆனால் பிசாசு அதை நல்லா அறிஞ்சுதான் பார்வோன்னு சொல்றான். ஒரு யுத்தம் உண்டானால் அவர்களை நம்ம ஒண்ணு கூடவே விடக்கூடாது. முதல் தந்திரம் என்ன? ஐக்கியப்பட விடவே மாட்டான். அல்லேலூயா சொல்லுங்க. கணவன் மனைவிக்குள்ள பிரிவினைகள், கணவன் மனைவிக்குள்ள போராட்டங்கள். இன்னைக்கு பார்வோன் மிதிச்ச ஒரு மிகப்பெரிய தந்திரம், அவர்களை நம்ம கூட விடக்கூடாது. அவன் ஒரு பிரச்சனைன்னு வந்துட்டு அவங்க கூடிட்டான். ஏன்னா அவங்க நம்மளோட பலத்தவங்க. சோத்திரம். எதுல பலத்தவங்க? நம்பர்ஸ்லயும் சரி, எண்ணிக்கையிலும் சரி, அவங்களுக்குள்ள இருக்கிற பலத்திலும் சரி நம்மளை விட அதிகமானவர்கள். அதனால தயவு செய்து அவங்கள கூட விட்டுறாது. அல்லேலூயா. இன்னைக்கு பாருங்க, இதே தந்திரத்தை தான் நம்முடைய குடும்பங்களில் பிசாசானவன் நம்ம செய்கிறதே. அநேக குடும்பங்களை நம்ம பார்க்கணும். கணவன் மனைவி அவர்கள் கூடி செபிக்கும் பொழுது கர்த்தர் அற்புதங்களை செய்கிறார். அல்லேலூயா. சோத்திரம். குடும்பம் பிள்ளைகளோட நம்ம கூடி செபிக்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில என்ன பண்றாரு? அற்புதங்கள் என்ன பண்றாரு? செய்கிறார். அல்லேலூயா. விசுவாசிக்கிறவங்க ஒரு ஆமென் சொல்லுங்க. சோத்திரம். அதனாலதான் ஒரு பழமொழி சொல்றாங்க, கூடி வாழ்ந்தால் நன்மைன்னு சொல்றாங்க. பார்த்தீங்களா? அப்படி நம்முடைய வாழ்க்கையில சோத்திரம். நீங்க அதே ஆதியாமத்தின் புஸ்தகத்துல 1ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா, 1ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். அவர்களை நோக்கி நீங்கள் பழுகி பெருகி. அந்த முதல் வார்த்தை நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, பின்பு தேவன் அவனை நோக்கி, அவளை நோக்கி எழுதப்பட்டிருக்கா இல்ல அவர்களை நோக்கி எழுதப்பட்டிருக்கா? ஆனா உண்மையில சொல்ல போனா இந்த வேர்ஸுக்கு அப்புறம் தான் 2ஆம் அதிகாரத்துல தான் கர்த்தர் ஆதாமையும் ஏவாளையும் பிரிக்கிறார்.
ஆனா அதுக்கு முன்னாடியே ஒரு ஆசீர்வாதத்தை போடுறார். அந்த செப்பரேஷனை நீங்க எங்க பார்க்கலாம்னா, ஆதாமுடைய விழாவிலிருந்து கர்த்தர் ஏவாளை பிரிக்கிற அந்த சம்பவம் எங்க எழுதப்பட்டிருக்குன்னா 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்துல எழுதப்பட்டிருக்கு. வாசிங்க, 2:21 வாசிங்க. தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரை வரப்பண்ணினார், அவன் நித்திரை அடைந்தான். அவன் விழா எலும்புகளில் ஒன்றை எடுத்து, இது எங்க நடக்குதுன்னா 2:21 நடக்குது. ஆனா அதுக்கு முன்னாடியே 1:28 ஆண்டவர் சொல்லிட்டாரு, நான் என்ன பண்ணுவேன், உன்னை பழுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி நான் என்ன பண்ணுவீங்க, நீங்க ஆண்டு கொள்வீர்கள். ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை முன்னாடியே சொல்லிட்டார். அல்லேலூயா. இப்ப நான் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். அதாவது ஒரு பேப்பர்ல ஒரு பிளெஸ்ஸிங் எழுதி அதுக்கப்புறம் கிழிக்கிறதுக்கும் கிழிச்சிட்டு ஒரு பேப்பர்ல பிளெஸ்ஸிங் எழுதுறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. நான் உதாரணம் சொல்லணும் போனா, ஆண்டவர் என்ன பண்ணாருன்னா, ஒரு பேப்பர்ல உன்னை பழுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்கள் எல்லாவற்றையும் நான் என்ன பண்ணுவீங்க, ஆண்டு கொள்வீர்கள் ஒரு ஆசீர்வாதத்தை எழுதி சைன் போட்டார். அதுக்கப்புறம் அந்த பேப்பர் என்ன பண்றாரு, ஆதாம் ஏவாள்னு 2ஆ கிழிக்கிறார். அல்லேலூயா. புரிஞ்சவங்க ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். என்ன சில பேருக்கு புரியல. ஆண்டவர் என்ன பண்றாரு, மனுஷன் என்ன பண்றாரு, அவர்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ஆசீர்வதிச்சதுக்கு அப்புறம் தான் அவனிடத்துல என்ன பண்றாரு, ஒரு விழாவில போய் வெளில எடுக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம், இது 2 எப்ப ஒண்ணு சேருதோ அப்பதான் அந்த பூமியில ஆசீர்வாதம் அவர்கள் சிரசின் மேல வந்து இறங்கும். கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென். அவர் கிழிச்சிட்டு எழுதிட்டு தான் கிழிச்சார். அப்படின்னா என்ன அர்த்தம், ஆசீர்வதிச்சுட்டு தான் ஆதாமை என்ன பண்றாரு, ஆதாமிலிருந்து ஏவாளை ஆண்டவர் பிரித்தார். ஆமென். அப்ப என்ன, ஒரு குடும்பம், ஒரு கணவன் மனைவி எப்ப இணைகிறார்களோ, கர்த்தருடைய சமூகத்துல இணைகிறார்களோ, இந்த ஆசீர்வாதம், பெருக்கம் என்கிற ஆசீர்வாதம், இணைவது என்பது எதை குறிக்குதுன்னா ஐக்கியப்படுகிறார்கள். ஆமென். ஹல்லேலூயா. நீங்க எங்க வாசிக்கணும் அப்படின்னா, சோத்திரம் மத்தேயு சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் சோத்திரம் 18ஆம் வசனத்தை கூட நீங்க வாசி பார்த்தீங்கன்னா, 18ஆம் வசனம், இயேசு கிறிஸ்துவினிடத்தில் ஜனனத்தின் விவரமாவது அவருடைய தாயாகிய மரியாள், வாசிங்க இந்த வசனத்தை. யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கையில் அவர்கள் கூடி வரும் முன்னே அவள் பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பவதி ஆனாள் என்று காணப்பட்டது. தொடர்ந்து வாசிப்போம். அவள் புருஷனாகிய யோசேப்பு நீதிமானாயிருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் ரகசியமாய் அவளை என்ன பண்ண யோசனையா இருந்தா, தள்ளிவிட யோசனையா இருந்தா. அவன் இப்ப ஆண்டவர் தூதன் தோன்றி சொல்றான், தயவு செய்து அவசரப்படாத, அவளை என்ன பண்ணு, நீ சேர்த்துக்கொள். அல்லேலூயா. அந்த வார்த்தை நீங்க வாசிங்க. அவன் இப்படி சிந்தித்து கொண்டிருக்கையில் கர்த்தருடைய தூதன் சொப்பனத்திலே அவனுக்கு காணப்பட்டு, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்துக்கொள்ள ஐயப்படாதே. உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்துக்கொள்ள ஐயப்பட. அந்த வார்த்தைக்காக ஆமென் சொல்லப்போம். சேர்த்து கொள்ளுதல். இன்னைக்கு ஆண்டவர் நம்ம இடத்துல எதை எதிர்பார்க்கிறார், the family that prays together stays together ன்னு சொல்லுவாங்க. ஆமென். டுகெதர்னஸ், அந்த யூனிட்டி ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம். இன்னைக்கு பெருக்கத்துக்கு பிசாசானவன் கொண்டு வருகிற ஒரு மிகப்பெரிய தடை எது தெரியுமா, நம்மளை கூடவே விட மாட்டான். அல்லேலூயா. அது குடும்பமா இருந்தாலும் சரி, சபையா இருந்தாலும் சரி. கூடுதல் என்றால் என்ன, நம்ம ஒருவேளை சரீரத்துல கூடி இருக்கலாம், ஆனா மனதளவுல கூட விட மாட்டோம். சரீர அளவுல நம்ம எத்தனை பேர் இந்த இடத்துல இருக்கலாம், ஆனா எத்தனை பேர் இந்த இடத்துல நம்ம ஆவியில மனசுல கனெக்ட் ஆயிருக்கோம், நமக்கு அது ஆண்டவருக்கு தான் வெளிச்சம். அல்லேலூயா. நம்ம யார் காலத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் தெரியுமா, இப்ப நம்ம யார் காலத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம், பரிசுத்த ஆவியானவருடைய காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவருடைய வேலையில ஒரு பிரதானமான வேலை என்ன தெரியுமா, நம்மளை ஐக்கியப்படுத்துவது. அல்லேலூயா. நம்மளை ஒருமனப்படுத்துவது. எங்க வாசிக்கலாம், 2 கொரிந்தியர் புத்தகம் கடைசி அதிகாரம் கடைசி வசனத்தை நீங்க வாசி பாருங்க. 2 கொரிந்தியர் புத்தகம் கடைசி அதிகாரம் கடைசி வசனம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியம் பரிசுத்த ஆவியானவருடைய அந்த மிகப்பெரிய வேலையில முக்கியமான வேலை, நம்மளை ஐக்கியப்படுத்துகிறவர். அல்லேலூயா. குடும்பங்களை ஐக்கியப்படுத்துகிறவர், உறவுகளை ஐக்கியப்படுத்துகிறவர், கணவன் மனைவி பிள்ளைகளை கர்த்தர் ஐக்கியப்படுத்துகிற தேவன். ஆமென். எந்த இடத்துல ஐக்கியம் இருக்கோ, ஜெபத்துல ஐக்கியம் இருக்கோ, அந்த இடத்துல நிச்சயம் ஒரு பெருக்கத்தை நாம் பார்க்க முடியும். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுவோம். ஹல்லேலூயா. அதான் மத்தேயு சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம்
19 உங்க எல்லாருக்கும் மனப்பாடமா தெரிஞ்ச வசனம் எடுத்தவங்க வாசிங்க. மத்தேயு 18ஆம் அதிகாரம். அல்லாமலும் உங்களில் 2 பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ள போகிற எந்த காரியத்தை குறித்தாகலும், உங்களில் 2 பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ள போகிற எந்த காரியத்தை குறித்தாகிலும் பூமியிலே ஒருமனப்பட்டிருந்தால், பூமியிலே நீங்கள் ஒருமனப்பட்டிருந்தால், பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால், பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும், அது அவர்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமென். நீங்க ஒருமனப்பட்டிருந்தால் அது உங்களுக்கு உண்டாகும். முதலாவது நம்ம ஒருமனம் யாரோட இருக்கணும்? தேவனோட இருக்கணும். நம்முடைய ஐக்கியம் தேவனோட இருக்கணும். 2வது நம்ம ஐக்கியம் குடும்பத்தோட இருக்கணும். 3வது நம்ம ஐக்கியம் சபையோட இருக்கணும். 4வது நம்ம ஐக்கியம் பரிசுத்தவான்களோடு இருக்கணும். அல்லேலூயா, ஆமென். அந்த ஆர்டரை சொல்லுங்க. முதலாவது நம்ம ஐக்கியம் தேவனோடு இருக்கணும். 2வது நம்ம ஐக்கியம் குடும்பத்தோட இருக்கணும். 3வது நம்ம ஐக்கியம் சபையோடு இருக்கணும். இந்த வசனத்துக்கு ஒரு சாட்சியா சொல்றேன். நாங்கள் பார்த்தீங்கன்னா முதல்ல ஜூடா பிறந்ததுக்கப்புறம் நாங்கள் இந்த காரியத்துக்காக ஒரு நாள் ஒருமனப்பட்டு மிஸ்ஸஸ் கன்சீவ் செகண்ட் டைம் கன்சீவ் ஆனப்போ ஒரு விசுவாச சாட்சியாக சொல்கிறேன். அப்போ நாங்கள் தினமும் நாங்கள் அறிக்கை பண்ணோம், ஆண்டவரே நீங்கள் கொடுக்க போகிற இந்த பெண் பிள்ளைக்காக ஸ்தோத்திரம். ஏன்னா எங்கள் எல்லாரும் பார்த்தவங்க மிஸ்பாவை பார்த்தவங்கலாம் சொன்னாங்க, ஒருவேளை இது ஆண் பிள்ளை ஆம்பளை பிள்ளையாக தான். எங்களுக்குள்ள ஒரு விருப்பம், இது என்னவா இருக்கணும், ஒரு பெண் பிள்ளையாக இருந்தால் ஆண்டவர் எங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். பாருங்க, ஆண்டவர் ஒரு 2 பேர் சேர்ந்து செய்கிற ஒரு சின்ன ஜபந்தான். ஆனால் உண்மையாகவே அந்த விசுவாசத்தை ஆண்டவர் கனப்படுத்தினார்னா நான் சொல்லுவேன். ஆமென். பாருங்க, அந்த விருப்பத்தை ஆண்டவர் கனப்படு. ஒரு 2 பேர் கரங்கோத்து நம்ம ஜெபிக்கும் பொழுது உண்மையாகவே கர்த்தர் அதே போலவே கர்த்தர் என்ன பண்ணாரு, ஒரு ஐடாவை கர்த்தர் எங்களுக்கு கொடுத்தார். ஆமென். ஹல்லேலூயா. எதுக்கு நான் அதை சொல்றேன்? அந்த ஒரு மனதின் ஜபம் நம்முடைய வாழ்க்கையில மிகப்பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில செய்ய வல்லதா இருக்கிறது. ஆமென். பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில இன்னொரு வசனத்தை கூட நீங்க வாசிச்சு பாருங்க. ஸ்தோத்திரம். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் இன்னொரு கப்பிள்ஸை கூட உங்களுக்கு காமிக்கிறேன். 13ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நீங்க வாசிங்க. நியாயாதிபதிகளின் அப்பொழுது மனோவா கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, என் ஆண்டவரே, நீர் அனுப்பின தேவனுடைய மனுஷன் மறுபடியும் ஒரு விசை எங்களிடத்தில் வந்து பிறக்க போகிற பிள்ளைக்காக நாங்கள் செய்ய வேண்டியதை எங்களை கற்பிப்பாராக. பிறக்க போகிற பிள்ளைக்காக நாங்கள் செய்ய வேண்டியதை, ஆமென், யார் செய்ய வேண்டியதை? நாங்கள் செய்ய வேண்டியதை எங்களுக்கு என்ன பண்ணுவாராக? கற்பிப்பாராக. ஆமென். முதல்ல ஆண்டவர் மனோவாவுக்கு தரிசனமானாரா, மனைவிக்கு தரிசனமானாரா? மனைவிக்கு தரிசனமாய் சொல்றார், உனக்கு ஒரு பிள்ளையை நான் தருவேன். அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவருக்கு மனோவாவுக்கு ஒரு தேவை இருந்துச்சு. என்ன தேவை? அவருக்கு ஒரு பிள்ளை. ஆனா ஆண்டவருக்கு ஒரு தேவை இருந்துச்சு. என்ன? ஏற்கனவே 40 வருஷம் இஸ்ரவேலர்கள் அடிமையாக இருந்தார்கள். இப்போ 2 தேவையும் சந்திக்கிற இடம் தான் அதிசயம் நடக்கிற இடம். ஆமென். ஹல்லேலூயா. நம்ம இந்த இடத்துல எத்தனையோ பேர் தேவைகளோட வந்திருக்கிறோம், உண்மைதானே? ஆமென். இன்னைக்கு உண்மையாகவே ஆண்டவர் ஒரு எதிர்பார்ப்போட வந்திருக்கிறார். நீங்க 1000 எதிர்பார்ப்புகளோட இருக்கலாம், ஆனால் உங்கள் மூலமா ஒரு மிகப்பெரிய ரட்சிப்பை உங்கள் குடும்பத்துக்கு தர கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். 2 தேவையை சந்திக்கிற இடம் தான் ஆண்டவர் சொல்றாரு, என் நாமம் என்ன என்று கேட்பானே, நாமம் அது அதிசயம். அந்த அதிசயம் விளங்கினது. ஆமென். இப்ப பாருங்க, முதல்ல மனைவி கேட்டான், ஆண்டவரை நான் எப்படி வளர்க்கணும்? அதை தொடர்ந்து ஒரு சின்ன பிள்ளை மாதிரி மனோவா கேட்கிறாரு, உன்கிட்ட பேசின நபர் யாரு? அவர் என்னோடையும் பேசுவாரா? அவர் நானும் பார்க்கணுமே, நானும் பேசணுமே. ஆமென். அப்ப ஆண்டவர் சொல்ற உடனே ஆண்டவர் தரிசனம் ஆகிறார். இந்த வசனத்தை தான் இப்ப நம்ம வாசிச்சோம். மனோவா கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, என் ஆண்டவரே, நீர் அனுப்பின தேவனுடைய மனுஷன் மறுபடியும் ஒரு விசை எங்களிடத்திலே வந்து, அல்லேலூயா, நான் விசுவாசிக்கிறேன், மறுபடியும் நீங்க குடும்பமா இணைந்து நீங்க ஜெபிக்கும் பொழுது நிச்சயம் உங்க வாழ்க்கையில கர்த்தர் அதிசயங்களை கர்த்தர் விளங்க பண்ணுவார். நிச்சயம் அற்புதங்களை கர்த்தர் விளங்க பண்ணுவார். நாங்கள் செய்ய வேண்டியதை கணவன் மனைவியா குடும்பமாக நம்ம இணைந்து ஜெபிக்கும் பொழுது பாருங்க, நம்ம எதுக்கோ ஒருமனப்படுறோம். பைபிள்ல உங்களுக்கு நல்லா தெரியும், அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரத்துல அனனியா சப்பீரால் எதுக்கு ஐக்கியப்பட்டாங்க? பொய் பேசுறதுக்கு ஐக்கியப்பட்டாங்க. ஸ்தோத்திரம். அந்த வசனத்தை நீ வாசி, 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச வசனம் தான். 5ஆம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். பேதுரு அவளை நோக்கி, கர்த்தருடைய ஆவியை சோதிக்கிறதற்கு, கர்த்தருடைய ஆவியை நீ சோதிக்கிறதற்கு நீங்கள் ஒருமனப்பட்டது என்ன? நீங்கள் ஒருமனப்பட்டது என்ன? நம்ம ஆண்டவரை சோதிக்கிறதுக்கு ஒருமனப்படுறோம், பொய் பேசுறதுக்கு ஒருமனப்படுறோம், ஒரு விஷயம் தப்பு நடந்துருச்சுன்னா அதுலேருந்து தப்பிக்கிறதுக்கெல்லாம் ஒருமனப்படுறோம். நீங்க ஆண்டவர் எதுக்கு ஒருமனப்பட சொல்றாரு? நம்ம குடும்பமா
சோத்திரம். ஜெபத்துல நம்ம ஒருமனப்படணும். அல்லேலூயா. வேண்டுதல்ல ஒருமனப்படணும், ஆராதனையில ஒருமனப்படணும். கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அதைத்தான் ஆண்டவர் இன்னைக்கு விரும்புகிற காரியம். முதல் காரியம் இன்னைக்கு சோத்திரம், தேவன் விரும்புகிற முதல் காரியம் நாம் ஐக்கியப்பட வேண்டும். எல்லாரும் சொல்லுங்க, ஐக்கியப்படணும். இப்ப நீங்க யாத்திராகமத்தின் புஸ்தகம், அதே யாத்திராகமத்தின் புஸ்தகத்துக்கு நேரா திருப்பி கொள்ளுங்க. யாத்திராகமத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நாம் மறுபடியும் வாசிப்போம். அவர்கள் பெருகாதபடிக்கும் ஒரு யுத்தம் உண்டானால் அவர்களும் நம்முடைய பகைஞரோட கூடி நமக்கு விரோதமாக யுத்தம் பண்ணி தேசத்தை விட்டு புறப்பட்டு போகாதபடிக்கும். அல்லேலூயா. சத்தம் ஒரு ஆமென் சொல்லுவோம். முதல் காரியம், நம்மளை கூட விடாததுதான் பிசாசுடைய மிகப்பெரிய தந்திரம். ஆமென். நம்ம பெருக்கத்துக்கு மிகப்பெரிய தடை என்ன? அவர்கள் கூடக்கூடாது, அவர்கள் ஒருமனப்படக்கூடாது. நிச்சயம் நான் விசுவாசிக்கிறேன். இன்னைக்கு முதல் தீர்மானம் எடுக்க, அதே யாத்திராகமத்தின் புஸ்தகத்துல 8ஆம் அதிகாரம் 25ஆம். அப்பொழுது பார்வோன் மோசேயையும் ஆரோனையும் அழைப்பித்து, நீங்கள் போய் உங்கள் தேவனுக்கு தேசத்தில் தானே பலியிடுங்கள் என்றான். அதற்கு மோசே, அப்படி செய்யத்தகாது. எங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு நாங்கள் எகிப்தியருடைய அருவருப்பை பலியிடுகிறதா இருக்குமே. எகிப்தியருடைய அருவருப்பை நாங்கள் அவர்கள் கண்களுக்கு முன்பாக பலியிட்டால் எங்களை கல்லறிவார்கள் அல்லவா? நாங்கள் வனாந்திரத்திலே 3 நாள் பிரயாணம் போய் எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு விதிக்கிறபடி எங்களுக்கு என்ன பண்ணுவோம்? பலியிடுவோம். அப்பொழுது பார்வோன் சொல்ற காரியத்தை கவனிங்க. நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு வனாந்திரத்தில் பலியிடும்படிக்கு நான் உங்களை போக விடுவேன். ஆனாலும் நீங்கள் அதிக தூரமாய் போக வேண்டாம். இந்த வார்த்தை தான் ரொம்ப முக்கிய வார்த்தை. இந்த வார்த்தையை நீங்க அந்த வார்த்தையும் கனெக்ட் பண்ணி பாருங்க. பிசாசு என்ன பண்ணுவோம்? நம்மளை புறப்பட விடவே மாட்டான். ரெண்டாவது என்ன? ஒரு காம்ப்ரமைஸ்டு லைஃப். அதாவது சர்ச்சுக்கு வருவோம், ஆனாலும் இன்னும் சில காரியங்களை விட்டு நம்மளால என்ன பண்ண முடியல, விலக முடியல. அவன் பிசாசு, நீங்க போங்க, கர்த்தரை ஆராதிக்க போங்க, அதெல்லாம் பிரச்சனை இல்லை, ஆனா அதிக தூரம் போகாதிருங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்னும் சில காரியங்கள் நம்ம உலகத்தோட நம்ம என்ன பண்ணிட்டு தான் இருக்கிறோம். நம்ம குடும்பத்துல, நம்முடைய உறவுகள்ல, சோத்திரம், பேச்சு வழக்கில் சொல்லுவாங்கல்ல, ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால் மாதிரி ரெட்ட வாழ்க்கை நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா. அதான் நம்ம புதிய ஏற்பாட்டில் வாசிக்கிறோம். நீங்க உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் கர்த்தருக்கு பிரியமும் நன்மையும் பரிபூர்ணமான சித்தம் என்னென்று அறியும்படி உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்க. அல்லேலூயா. இரண்டாவது காரியம், ஒரு காம்ப்ரமைஸ்டு லைஃப். நம்முடைய வாழ்க்கையில ஒரு நாளும் பிசாசு செய்கிற காரியங்களுக்கு ஒரு நாள் நம்ம ஒத்து போகவே கூடாது. கைகளை உயர்த்தி ராமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை கூட நீங்க வாசிங்க. சோத்திரம், அதே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். சோத்திரம் சோத்திரம். உபாகமத்தின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். உபாகமத்தின் புஸ்தகம். அவர்களுடைய சம்பந்தம் களவாயாக உன் குமார்த்திகளை அவர்கள் குமாரருக்கு கொடாமலும் அவர்கள் குமாரத்திகளை உன் குமாரருக்கு கொள்ளாமலும் இருப்பாயாக. என்னை பின்பற்றாமல் அந்நிய தேவர்களை சேவிக்கும்படி அவர்கள் உன் குமாரரை விலகப் பண்ணுவார்கள். அப்பொழுது கர்த்தருடைய கோபம் உங்கள் மேல் மூண்டு உங்களை சீக்கிரத்தில் அழிக்கும். சீக்கிரத்தில் என்ன பண்ணுவாது? நம்முடைய வாழ்க்கையில நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணுகிற ஒவ்வொரு காரியத்துக்கும் நம்ம அநேக நேரத்தில் நம்ம என்ன சந்திச்சுக்கிட்டு இருக்கிறோம்னா, நம்ம எதை விதைக்கிறோமோ அதைத்தான் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், அறுத்து கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா. இன்னைக்கு பாருங்க, பல திருமண உறவுகளில் நம்ம என்ன பண்ணிடுறோம், காம்ப்ரமைஸ் பண்ணிடுறோம். சோத்திரம். தேவனுக்கு பிரியமில்லாத உறவுகளில் போய் பல பேர் சிக்கி என்ன பண்ணிக்கிறாங்க, இன்னைக்கு தங்களுடைய வாழ்க்கையில பெருக்கத்துக்கான தடைகளை அவங்களே என்ன பண்ணிக்கிறாங்க, வர வச்சு கொள்ளுகிறார்கள். அல்லேலூயா. முதல் காரியம் நான் சொன்னேன், நீங்கள் பெருகாதபடிக்கு ஒரு யுத்தம் உண்டானால் சோத்திரம் அவர்கள் நம் பகைஞரோட கூடி. முதல் காரியம், நம்மளை பிசாசு என்ன பண்ண விட மாட்டான், ஒருமனப்பட விட மாட்டான். இரண்டாவது காரியம், நம்மளை புறப்பட விட மாட்டான். முழுவதுமாக ஒரு விடுதலையோட கர்த்தரை பின்பற்றுகிற ஒரு குடும்பமாய் நம்முடைய குடும்பம் மாற வேண்டும். அல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. ஆமென். யாக்கோபுடைய மனைவி சோத்திரம் என்ன பண்ணா, கிளம்பி வரும் பொழுது சோத்திரம் ஒன்னே ஒண்ணு தூக்கிட்டு வந்தா. என்னத்த? விக்கிரகத்தை, சுரூபத்தை தூக்கிட்டு வந்து என்ன பண்ணா, ஒளிச்சு வச்சுக்கிட்டான்.
உறுதி இல்லாத ஆத்துமாக்களை தந்திரமாய் பிடித்து பொருளாசைகளில் பழகின இருதயத்தை உடைய சாபத்தின் பிள்ளைகள். இந்த வார்த்தை தான், உறுதி இல்லாத ஆத்துமாக்கள். அநேக நேரத்துல ஒரு காம்ப்ரமைஸ் லைஃப் நம்ம போறது காரணம் நம்ம ஆத்துமாக்கள்ல என்ன இல்லை, உறுதி இல்லாத தன்மை. பிசாசு எப்படிப்பட்டவர்களை பிடிக்கிறான் அப்படின்னா, சபைக்குள்ளே உறுதி இல்லாத ஆத்துமா, உறுதி இல்லாத குடும்பங்களை. இரண்டாவது காரியம், இன்னைக்கு பிசாசு விதிக்கிற ஒரு மிகப்பெரிய தந்திரம் என்ன, சோத்திரம், அவன் பண்ணுகிற ஒரு மிகப்பெரிய உபாயம் என்ன, அவர்களை விட்டு புறப்பட்டு போகாதபடி. இன்னைக்கு நம்ம எதெல்லாம் விடணுமோ நம்முடைய குடும்பத்தில், அது விக்கிரக ஆராதனையா இருக்கட்டும், பொருளாசைகளா இருக்கட்டும், கர்த்தருக்கு விரோதமான எல்லா அருவருப்புகளையும் நம்முடைய குடும்பத்தை விட்டு நாம் அகற்ற வேண்டும். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுவோம். கடைசியா ஒரு காரியத்தை நான் அந்த இன்னொரு 11ஆம் வசனத்தை வாசிங்க. 11ஆம் வசனம், அதுக்கு அடுத்த வசனம், யாத்திராகமம் 1:11. அப்படியே அவர்களை சுமை சுமக்கிற வேலையினால் ஒடுக்கும்படிக்கு அவர்கள் மேல் விசாரணைக்காரரை வைத்தார். அவர்கள் மேல் யாரை வைத்தான்? விசாரணைக்காரனை வைத்தான். அப்பொழுது அவர்கள் பார்வோனுக்காக பித்தோம் ராமசேஸ் என்னும் பண்டசாலை பட்டணங்களை கட்டினார்கள். சுமை சுமக்கிற வேலையினால் அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த மூன்றாவது காரியம், முதல் காரியம் சொன்னேன், அவர்களை ஒருமனப்பட விடமாட்டான். ரெண்டாவது காரியம் என்ன சொன்னேன்? காம்ப்ரமைஸ், அநேக காரியங்கள் என்ன பண்ண மாட்டான், விட்டு விலகாதபடிக்கு பிசாசு நம்முடைய வாழ்க்கையில தந்திரம். மூன்றாவது காரியம், கடைசியாக மூன்றாவது காரியம், இந்த பிரியாரிட்டி, சோதனம். எதை முக்கியத்துவப்படுத்த பிசாசு போராடுறானா பாருங்க, வேலையை தான் நம்முடைய வாழ்க்கையில அதிகமாக முக்கியத்துவம். அதான் மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். எது முதலாவது நம்ம தேடணும்? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள். எந்த குடும்பம் உண்மையாகவே முதலாவது தேவனுக்கு முதலிடம் கொடுக்கிறார்களோ அந்த குடும்பம் நிச்சயமாக ஒரு பெருக்கத்துக்கு நேராய் நடத்தப்படுகிற குடும்பமாய் கர்த்தர் மாற்றுவார். ஆமென், ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. ஆமென், ஸ்தோத்திரம். நம்முடைய வாழ்க்கையிலும் பிரியமானவர்களே, அதே புஸ்தகம், யாத்திராகமத்தின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிங்க. யாத்திராகமத்தின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம். அதற்கு அவன், நீங்கள் சோம்பலாய் இருக்கிறீர்கள், அதனால் தான் போக வேண்டும், கர்த்தருக்கு பலியிட வேண்டும் என்கிறீர்கள். அதனால் தான் போக வேண்டும், கர்த்தருக்கு பலியிட. அப்படின்னா என்ன அர்த்தம்? கர்த்தருக்கு பலியிடுதல இந்த ஜனங்கள் என்ன சொல்றாங்க? சோம்பல். இந்த வசனத்தை மறுபடியும் நீங்க வாசிச்சு பாருங்க. அதற்கு அவன், நீங்கள் சோம்பலாய் இருக்கிறீர்கள், அதனால் தான் போக வேண்டும், கர்த்தருக்கு பலியிட வேண்டும் என்கிறீர்கள். இந்த பிரியாரிட்டியை பிசாசு மாத்துறான் பாருங்க. எது முக்கியம் ஒரு குடும்பத்துல? எது முக்கியம்? முதலாவது அவருடைய ராஜ்யத்தையும் வேலை முக்கியம்தான். இன்னைக்கு வேலைக்கு கொடுக்குற முக்கியத்துவம், வேலைக்கு எல்லாரும் சீக்கிரமா டயத்துக்கு போயிடுவாங்க. ஆனால் சர்ச்சுக்கு வர்றாங்களா? டயத்துக்கு வர்றாங்களா? வர்றது கிடையாது. அப்ப எதை பிரியாரிட்டைஸ் பண்றாங்க? ஏதோ முக்கியத்துவப்படுத்துறாங்க? வேலையை தான். இன்னைக்கு பிசாசு என்ன பண்றான்? வேலையை முக்கியத்துவப்படுத்தி சோத்திரம், கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களே, அந்த பெருக்கத்தை, இது பிசாசுடைய மிகப்பெரிய தந்திரங்கிறது நமக்கு அநேகருக்கு புரியல. ஆமென் சொல்லுவோம். இன்னைக்கு பார்வோனுடைய நாட்களில் பிசாசு என்ன பண்ணா, அவர்களுக்கு வேலையினாலே ஒடுக்கி அவர்கள் பெருகாதபடிக்கு நீங்க என்ன பண்ணணும்? ஒரு தந்திரம் பண்ண வேண்டும். அல்லேலூயா. இன்னைக்கு உலக வேலைகள், உலக கவலைகள், ஆண்டவரே சொல்லியிருக்கிறாரு, சோத்திரம், அன்றன்றைக்கு தேவையானது நமக்கு தர அவர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. சோத்திரம், உணவுக்காக எண்ணத்தை உடுப்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் உடைக்காக நீங்க என்ன பண்ண வேணாம், கவலைப்படாதீர்கள். ஆமென் சொல்லுங்க. ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள். ஹல்லேலூயா. இந்த பிரியாரிட்டி மூணாவது காரியம். இதுல இருந்து ஆவியானவர் கற்றுக் கொடுத்த மூணாவது அந்த பிரியாரிட்டி. வேலை முக்கியம்தான். ஆனால் கர்த்தருக்கு அடுத்த காரியம்னு வரும் பொழுது நாம் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தான் தேடணும். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. வேலை, அதிகமான வேலை, குடும்ப வேலையா இருக்கலாம். குடும்பத்திலே பார்த்தீங்கன்னா நம்ம குடும்ப காரியத்தையே மைண்டு ஃபுல்லா நிரப்பி கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது பிசாசு நிறைய என்ன பண்ணிடுவான்? சோத்திரம், நம்முடைய மனசை திருடிடுவான். உலக காரியம் பாருங்க. இப்போ நம்ம மொபைல் எடுத்துக்கிட்டோம்னா நம்ம ஒரு வாட்ஸ்அப்பில் சும்மா ஒரு மெசேஜ் அனுப்பலான்ட்டு தான் அந்த செல்லை எடுப்போம். ஆனால் அது என்ன ஆகும்? அப்படியே வாட்ஸ்அப் போகும், அப்புறம் ஃபேஸ்புக் போகும், அப்புறம் இன்ஸ்டாகிராம் போகும். கடைசியில் திரும்பி செல்லை ஆஃப் பண்ணி பார்த்தா 1 மணி நேரம் என்ன பண்ணிடும்? ஓடி. பாருங்க உலக காரியங்கள். இன்னைக்கு எதை திருடுறான் பிசாசு? அந்த பிரியாரிட்டி, அந்த முதலிடத்தை, ஆண்டவருக்கு நாம் கொடுக்க வேண்டிய முதலிடத்தை. இப்போ ஒரு குடும்பம்னு எடுத்துக்கங்களேன். ஒரு கணவன் மனைவி எல்லாருமே இன்னைக்கு வேலைக்கு போகிறாங்க. மேக்சிமம் இன்னைக்கு என்ன பண்ணுறாங்க? வேலைக்கு போகிற குடும்பங்களில்
அநேக குடும்பங்கள் என்ன பண்ணிடுறாங்க, வேலைக்கு முக்கியத்துவம் கொடுத்து கொடுத்து அநேக குடும்பங்கள் பிள்ளைகளை இன்னைக்கு இழந்து நிற்கிறாங்க, உறவுகளை இழந்து நிற்கிறாங்க, சபை ஐக்கியத்தை இழந்து நிற்கிறாங்க. எப்போ கேட்டாலும் அவங்க சொல்ற காரியம் என்ன, வேலை பயங்கரமா இருக்கு, வேலை டைட்டா இருக்கு, வேலை ஒர்க்கு அதிகமா இருக்கு. அந்த வேலையை கொடுத்தது யாரு தான்? கர்த்தர் தான். ஆமென் சொல்லுவோம். அதைத்தான் மோசேட்ட ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவரே நான் மந்த நாயும் திக்குவாயும் உள்ளவர். ஆண்டவர் சொல்றாரு, வாயை படைச்சதே நான் தான். அப்படியானாலும் அந்த வாயை சரியாக்க என்னால கூடாதா? ஆண்டவர் கேட்கிறாரு இல்லையா? அல்லேலூயா. இன்னைக்கு வேலையை கர்த்தர் நமக்கு, கர்த்தர் தான் இந்த வேலையை கொடுத்திருக்கிறார். கைகளை வைத்து ராமேன்னு சொல்லுவோம். அப்படியானால் அந்த வேலையை நம்ம முக்கியத்துவப்படுத்த கூடாது, வேலையை கொடுத்த கர்த்தரை தான் நம்ம முக்கியத்துவப்படுத்தணும். பிரியாரிட்டி. பிசாசு நாம் பெருகாதபடிக்கு நம்முடைய வாழ்க்கையில் அவன் செய்கிற மூன்றாவது பெரிய தந்திரம், நம்மை வேலையினாலே ஒட்டுக்கும்படி, குடும்பத்தை ஒட்டுக்கும்படி, உறவுகளை ஒட்டுக்கும்படி பிசாசு நம்முடைய வாழ்க்கையில் என்ன பண்ணுகிறான்? அவன் போராடி கொண்டே இருக்கிறான். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுவோம். ஆமென் சொல்லுங்க. இந்த வசனத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து மறுபடியும் வாசிப்போமா? யாத்திராகமத்தின் புஸ்தகம் இப்போ நீங்கள் மறுபடியும் வாசிங்க, நிச்சயம் அது உங்களுக்கு இன்னொரு வெளிச்சத்தை கொடுக்கும். 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் 11ஆம் வசனத்தை சேர்ந்து வாசிப்போம். யுத்தம் பண்ணி தேசத்தை விட்டு புறப்பட்டு போகாதபடிக்கும் நான் அவர்களை குறித்து ஒரு உபாயம் பண்ண வேண்டும், அப்படியே அவர்களை சுமை சுமக்கிற வேலையினால் ஒடுக்கும்படி அவர்கள் மேல் விசாரணைக்காரனை வைத்தார்கள். அல்லேலூயா. பிசாசு நாம் பெருகாதபடிக்கு அவன் செய்கிற 3 தந்திரம். அதைத்தான் ஆரம்பத்திலே சொல்றேன். பெருக்கம் என்பது தேவனுடைய திட்டம், பெருக்கம் என்பது தேவனுடைய ஆசீர்வாதம். நம்ம குடும்பம் பெருகணுங்கிறது தான் ஆண்டவருடைய அநாதி தீர்மானம். ஆனால் அவன் பெருகாதபடிக்கு அவன் செய்கிற தந்திரம் என்ன? நம்மளை ஒன்று கூட விடவே மாட்டான். 2வது காரியம் நான் என்ன சொன்னேன்? நாம் விட வேண்டியவைகளை விட பிசாசு என்ன பண்ண மாட்டான் ஒரு நாளும். ஒரு காம்ப்ரமைஸ் லைஃப். சர்ச்சுக்கு வர விடுவான், ஆனாலும் இன்னும் நிறைய காரியங்கள் நம்ம என்ன பண்ணிட்டு தான் இருப்போம், அதை பற்றி கொண்டுதான். 3வது காரியம், கடைசி காரியம் என்ன சொன்னேன்? வேலையினாலே ஒடுக்கும்படி, உலக கவலைகளினாலே, உலக பாரங்களினாலே நம்மை ஒடுக்கும்படி பிசாசு நம்ம என்ன பண்றான்? நம்முடைய வாழ்க்கையில பெருக்கத்தை தடை பண்ணி கொண்டு இருக்கிறான். அல்லேலூயா. இன்னைக்கு நான் விசுவாசிக்கிறேன், இந்த 3 தடைகளை நம்ம மேற்கொள்ளுவோமே ஆனால் நிச்சயம் நமக்கென்று கர்த்தர் வைத்திருக்கிற அந்த பெருக்கத்துக்குள்ளே நாம் கடந்து செல்லும்படி கர்த்தர் கிருபை செய்வார். அல்லேலூயா. நம்ம எல்லாரும் நம்ம எழுந்து நிற்போமா? எழும்பி நின்று, ஆண்டவரே இன்றைக்கு நாங்கள் பெருகும்படி நீர் கிரியை செய்கிற தேவனாக இருக்கிறீரப்பா. எல்லாரும் ஜெபம் பண்ணுவோமா? ஆண்டவரே நீர் பெருக்கத்தின் தேவனப்பா, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள் என்று சொன்னீரே ஆண்டவரே. தகப்பனே, மற்றவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொன்னீரே அப்பா. எல்லாரும் ஒரு நிமிஷம் கைகளை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஏசப்பா நாங்கள் பெருகணும் ஆண்டவரே. சொல்லுங்க, ஏசப்பா நாங்கள் பெருகணும் ஆண்டவரே. எங்க குடும்பங்கள் பெருகணும் ஆண்டவரே. எங்க குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படணும் ஆண்டவரே. நாங்கள் பெருகாதபடிக்கு பிசாசானவன் ஆண்டவர் எங்க வாழ்க்கையில கொண்டு வருகிற தந்திரமாகிய எல்லா தந்திரங்களையும் இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் மேற்கொள்ள கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. எங்களை ஐக்கியப்பட விடாதபடிக்கு பிசாசானவன் கொண்டு வருகிற எல்லா தடைகள் இயேசுவின் நாமத்தினால விலகட்டும் ஆண்டவரே. இன்னும் ஆண்டவரே ஏசப்பா, எங்க வாழ்க்கையில் நாங்கள் புறப்பட முடியாத காரியங்கள்ல, விட்டு விலக முடியாத காரியங்கள்ல பரிபூரணமாய் விட்டு விலக கர்த்தர் உதவி செய்வீராக. உதவி செய்ய ஆண்டவரே. தகப்பனே, வேலை, உலக கவலைகள், உலக வேலைகள் ஆண்டவர் எங்களுக்கு அதிகமான பாரங்களை கொடுத்து பிசாசு ஆண்டவர் எங்களை ஒட்டுக்கும்படி அவன் போராடுகிறான் அப்பா. எல்லாரும் கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே அவைகள் எல்லாம் நாங்க மேற்கொள்ளணும் ஆண்டவரே. நாங்க குடும்பங்களாய் மேற்கொள்ளணும் அப்பா. நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரை சேவிக்க எங்களுக்கு கிருபை செய்வீராக அப்பா. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. சொல்லுங்கப்பா, பெருக்கத்தின் தேவனே, எங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் பெருக பண்ணுவீராக. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். சின்னவனை 1000ஆக, சிறியவனை பலத்த ஜாதியாய் மாற்றுவேன் என்று சொன்னீரே. நீங்க எங்க குடும்பத்துக்குள்ளே இருக்கிற எல்லா பிரிவினைகள் இயேசுவின் நாமத்தினால விலகுவதாக. இன்றைக்கே கர்த்தர் எங்களை ஐக்கியப்படுத்துவீராக. குடும்பங்களை, கணவன் மனைவியை ஐக்கியப்படுத்துவீராக. பிள்ளைகளை ஒருமனப்படுத்துவீராக. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய அற்புதத்தை, எங்க வாழ்க்கையில பெருக்கத்தை கர்த்தர் காணும்படி எங்களுக்கு உதவி செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த குடும்ப ஆசீர்வாத கூட்டத்திலையும் கர்த்தர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ள எங்களை கர்த்தர் உதவி செய்யுங்க அப்பா.
எல்லா நாமத்துக்கும் மேலான இயேசு என்கிற நாமத்தில் ஆண்டவரே எங்களை ஒப்பு கொடுத்து செபித்து ஜெயம் எடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பரலோக பிதாவே. ஆமென். ஆமென்.